ரோனா குருவி தன்னோட வீட்டுல சமையல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதோட பொண்ணு மீனுக்குட்டி வீட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டு மற்ற பறவைகளோட வீடுகள்ல இருந்த கிறிஸ்மஸ் மரங்களை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, நம்மளும் நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் மரம் வைக்கலாம். நான் தான் அந்த மரத்தை அழகா தயார் பண்ண போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நான் அதை அலங்கரிக்க போறேன். மீனுக்குட்டி, நாம இந்த வருஷம் கிறிஸ்மஸ் மரம் வைக்க போறதில்ல. ஏமா அப்படி சொல்றீங்க? கண்ணா, நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லடா. நாம அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு உனக்கு பிடிச்ச மாதிரி கிறிஸ்மஸ் மரத்தை அலங்கரிக்கலாம்டா அப்படின்னு ரோனா குருவி சொன்னதுமே மீனுக்குட்டி ரொம்பவே சோகமாயிடுச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ரோனா குருவிக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. மீனுக்குட்டிக்கு கிறிஸ்மஸ் கேக்னா ரொம்ப பிடிக்கும்ல, நம்ம அந்த கிறிஸ்மஸ் கேக்கை தயார் பண்ணி கொடுக்கலாம். மீனுக்குட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரோனா குருவி கிறிஸ்மஸ் கேக் தயார் பண்ண ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே கிறிஸ்மஸ் கேக்கோட வாசனை மீனுக்குட்டிக்கு வந்துச்சு. ஆஹா, இது கிறிஸ்மஸ் கேக்கோட வாசனையாச்சே. அம்மா, நீங்க கிறிஸ்மஸ் கேக்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா மீனுக்குட்டி, உனக்கு ரொம்பவே பிடிச்ச கிறிஸ்மஸ் கேக் தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே கிறிஸ்மஸ் கேக் தயாராகிடுச்சு. மீனுக்குட்டி, இந்தா உனக்கு ரொம்பவே பிடிச்ச கேக். ஆ, இதோட வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்குமா. ரொம்ப நன்றிம்மா. இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கண்ணா. இந்த கேக்கை நீ சாப்பிடு. அதை சாப்பிட்ட மீனுக்குட்டிக்கு அந்த கேக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கேக்கோட வாசனை அந்த ஊர் முழுக்க வீசுச்சு. பக்கத்து வீடுகளில் இருந்த பறவைகள் எல்லாம் ரூனா குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. அட ரூனா, நீ என்ன கிறிஸ்மஸ் கேக் செஞ்சிருக்கியா? இதோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா ரோஹிணி, நீயும் உள்ளவா, இந்த கேக் எல்லாரும் எடுத்துக்கோங்க. அந்த பறவைகள் எல்லாம் ரூனா குருவி செஞ்ச கிறிஸ்மஸ் கேக்கை சுவைச்சாங்க. எல்லாருக்குமே அதோட சுவை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அட ரூனா, இந்த கேக் ரொம்பவே சுவையா இருக்கு. நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்குகளை நீ எங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறியா? நாங்க உனக்கு அதுக்காக பணம் கொடுக்குறோம். அதை கேட்டதும் ரோனா குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு.